ஏழை எளிய மக்களும் சர்வதேசத்திலான அதிநவீன மருத்துவ சிகிச்சையை பெறும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் சென்னையில் திறந்து வைக்கப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு நோய்களை கண்டறியும் அதிநவீன மருத்துவ உபகரணங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த மருத்துவர்களும் மருத்துவத்துறை சார்ந்த பலரும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதயத்தில் ஏற்படும் மிக நுண்ணிய அடைப்புகளையும் துல்லியமாக கண்டறிந்து அதற்கு உரிய நவீன சிகிச்சை அளிக்கக்கூடிய கார்டியோ கேத் லேப், வயிற்று பகுதியில் ஏற்படும் பல்வேறு விதமான நோய்களுக்கு நிமிட நேரத்தில் சிகிச்சை வழங்கக்கூடிய வகையிலான வாஸ்குலர் கேத் லேப், நரம்பியல் தொடர்பான நோய்களுக்கு எளிதில் சிகிச்சை அளிக்கக்கூடிய டிஜிட்டல் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆஞ்சியோகிராபி, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பெட் ஸ்கேன் இவையெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும் இடம் அமெரிக்காவிலோ ஐரோப்பிய நாடுகளிலோ அல்ல. ஏழை எளிய மக்களுக்கும் உயர்தர மருத்துவ வசதிகள் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் திறந்து வைத்துள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ள அதிநவீன மருத்துவ உபகரணங்களே டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிகராக பல்வேறு நோய்களுக்கு ஒரே இடத்தில் உயர் சிகிச்சை கிடைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பது இந்த பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையின் முக்கிய அம்சமாகும். இதுபோன்றதொரு சிறப்பான மருத்துவ வசதிகளுடன் இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டிருப்பது மிகுந்த வியப்பில் ஆழ்வதாக அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் நிறுவனத்தை சேர்ந்த மருத்துவ நிபுணர் டாக்டர் நோலன் கால்ட்வெல் தெரிவிக்கிறார். I wanted to thank the Honorable Chief Minister for building this world-class medical facility to bring free healthcare to the poor and needy throughout India. It is an absolutely amazing institution and thought process to deliver world-class care to the poor. We don't have anything like this currently in the United States. You are far more advanced in this than we currently are. I've had a chance to see the infrastructure, the operating theaters, the cath lab. Everything is state of the art and absolutely amazing. உயர் சிகிச்சைக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதை தவிர்க்கும் வகையில் சென்னையிலேயே சர்வதேச தரத்துடன் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருப்பது முதிர்ந்த மருத்துவத்துறையினரையே பிரமிக்க வைத்துள்ளது. தமிழகத்தில் எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத வகையில், தனியார் மருத்துவமனையை மிஞ்சக்கூடிய வகையில் கேத் லேப் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையிலும் இல்லை. அதற்கு தேவையான ஹைபிரிட் லேப் அப்படிங்கிறது தனியார் மருத்துவமனையை விட சிறப்பான உபகரணத்தை இங்கு அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. தமிழக அரசிற்கும் தமிழக முதலமைச்சருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவில் 143 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய மருத்துவ கருவிகள் வாங்குவதற்காக சுமார் 111 கோடி ரூபாயை ஏழை எளிய மக்கள் நலன் கருதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கியுள்ளார். இதய அறுவை சிகிச்சை பிரிவு, புற்றுநோய் பிரிவு, நரம்பியல் பிரிவு, தீவிர சிகிச்சை உள்ளிட்ட 9 உயர் சிறப்பு பிரிவுகளோடு 400 படுக்கை வசதிகளும் 14 அறுவை சிகிச்சை அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை தொடங்கப்பட்ட 2 நாளில் மற்ற மருத்துவமனை மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட குழந்தைகள், மகளிர் உட்பட 260 மேற்பட்ட புற நோயாளிகள் சிகிச்சை பெற்றுள்ளனர். மற்ற அரசு மருத்துவமனையிலிருந்தும் அல்லது தனியார் மருத்துவமனையிலிருந்தும் ரெஃபர் பண்ணியிருந்தா நாங்க அட்மிஷன் போட்டு ஒரு இன்பேஷண்டா நாங்க எடுத்துப்போம். இந்த 2 நாளில் பார்க்க போனால் நேற்று திறந்த உடனேயே 80 நோயாளிகள் வந்தார்கள். அது 4 குழந்தைகள். இன்று பாத்தீங்கன்னா மதியம் வரைக்கும் 180 நோயாளிகள், புறநோயாளிகள் பகுதியில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். 17 லிப்டுகள், 160 சிசிடிவி கேமராக்கள், 700 தொலைபேசி இணைப்புகள் என அனைத்து தகவல் தொடர்பு வசதிகளுடன் கூடிய இந்த அதிநவீன சிறப்பு மருத்துவமனையை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உருவாக்கியுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலன் ஒன்றையே மனதில் கொண்டு திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை இந்திய மருத்துவத்துறை வரலாற்றில் நிகரற்ற சாதனை என்பதே அனைத்து தரப்பினரின் ஒட்டுமொத்த பாராட்டாகும். ஜெயா செய்திகளுக்காக ஜேம்ஸ் லீசாவுடன் முருகேசன்.